என்னடா எட்டி பார்த்து போச்சுடா. அங்கிட்டா? ஆமாம். அப்போ அங்கே தான் நம்ம போகக்கூடிய இடம். ஏன் அந்தர் இது என்னடா அது ஊஞ்சல் மாதிரி தொங்கிட்டு இருக்கு? இது சவுண்ட் பின்தொடர்ந்து வர மாதிரியே இல்லை உங்களுக்கு? நிறைய வருதுண்ணா. அந்தர் கோண எதோட தலை இவ்வளோ குட்டியா இருக்கு? உருள்துரா மேலே எதுவும் உருள்துரா ரூஃப்ல. அதனால அதுவும் பாரு சுவரா இருக்கணும், மண்டை கசம் ஆயிடும். சேஃபா இருக்கலாம், ரொம்ப சேஃபா இருக்கும். எப்பா இதுங்களுக்கு கண்ணு தெரியாதா? நைட் ஆச்சுனா தெரியாது, கண்ணு தெரியாது. பயங்கரமான விட்டு வந்துடும். கோண நீங்க ஜின்னா இருந்தா ஏதாச்சும் அறிகுறி தர முடியுமா எங்களுக்கு? கீழே आप जिन्ना है इधर? जिन कौन थी आ रहे तो हम बता दो. कौन है अंदर? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இங்கே எல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு. कोई जिन अंदर है? என்ன யோ வயசே, அந்த நேரில் இருந்து ஏதோ ஒன்று மேலே வந்துச்சு. காசு அழிச்சிட்டு நமக்கு. यहाँ कोई तो जिन है क्या? बाहर आओ ना. ஏதோ நெருப்பு பறி போச்சு இந்த பக்கம். என்னை இப்படி மறைச்சிட்டு இருக்காரு. बाहर आओ. யோ ஃபர்ஸ்ட்ல ஃபுட்பால் அடிக்கிற கொஞ்சம் முன்னாடி வந்தான் கேள. அங்க பார்க்க பயமா இருக்கியா? அதான் திரும்பி நிக்கிறேன். போறியா? சவுண்ட் என்ன எக்ஸ்ட்ரீமாக வருது? कौन है अंदर? हम तो आपको देख सकते हैं? உள்ள வந்தா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். हम अंदर आए तो आपको देखे आए क्या? आपको देखने हम अंदर आते हैं. अंदर जाओ. போ போ. ரொம்ப சரி. சவுண்ட் அப்படியே எக்கோ அடிக்கிறாங்க. அப்படியே தூத்துந்து உள்ள வந்து ஃபீல் ஆகுறா எனக்கு. இங்க போடுறா. பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. அது ஜின்னோட அருந்ததி மூவில ஒரு கத்தி காட்டுவாங்க, பசுபதி கொள்றது ஒரு கத்தி பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சட்டம் உண்மையா பாருண்ணா, அதே மாதிரி தான் இருக்கு. கையில பிடிப்பு கிரிப்பு மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு அறிகுறி காட்டு. நாளைக்கு கண்ணு வச்சுக்கோங்கடா. பயப்படுதுங்க புறா. சரி ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுன்னு சொன்னீல்ல, அங்க மேல அந்த விண்டோவை பாரு, எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாரு. டேய் இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த எலும்பு மாதிரி இல்லை. ஆமா கைமாட்டம் இருக்குல்ல, இதோட கொம்புடாது, மாட்டோட கொம்புன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எலும்பு ஆகிட போறையா அறிகுறி சொல்லிட்டு கீழே பாரு, அங்கே பாரு ஏதோ செத்து கிடக்கு. இந்த ஜின்னு மட்டும் ஏன் இதெல்லாம் வேட்டையாடுது பையா? என்னடா யாரும் வந்துடக்கூடாது. என்னாச்சு? என்னையா ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து ஏதோ ஒன்று வாட்ச் பண்ணிருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. कौन है अंदर? हमारे पास आओ. நீ கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு அது என்ன உன் குழந்தை கட்டிச்சாவா? ஒரு சில சின்ன நம்ம பேசுற பேச கேட்கும். அப்படியாண்ணா? புரியுது சொல்கிறேன். கண்டிப்பா கேட்கும். எல்லாமே புரியுது. ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒன்றும் பண்ண முடியாது ஆன பிறகு. ஆனால் இதை
ஏன்டா அவர் ஏன்டா ப்ளேம் பண்ணுறீங்க? வந்துருச்சு டேய் 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 வந்துருச்சு, தள்ளி விட்டல, வந்துருச்சு கிட்ட. வேணாம் ஃபயாஸ். ரொம்ப பயங்கரமானதாக இருக்க மாட்டிருக்கு. டேய் அவன் நிற்காத, நெருப்பு பக்கத்தில் நிற்காத. ஏதோ கையில் விலங்க மாட்டி இந்த விலங்கோட நம்ம இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? ஆமாம். அது சத்தம் கேட்குது பாரு, மைனூட்டாக கவனிச்சு பாரு, விலங்கு சத்தம் கேட்குதா? அதேதான், அதேதான். டேய் 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 நம்மளை பார்த்து பயப்படுதா இல்லை வேற ஏதாச்சும் பார்த்து பயப்படுதானே தெரியலையே. ஒரு இந்த கையில் அந்த விலங்கு மாட்டின சவுண்டு நீ கவனிச்சிங்க, அவங்க கேட்குது. வா ஒரு இடத்துல நிற்க வேணாம், மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஜின்கள் இருந்தால் வரட்டும் நம்மளை பின்தொடர்ந்து. அப்பவே நினைச்சேன் நீ மூவ் பண்ணலாம்னு சொன்னோடனே பத்திட்டு எறிகிறான் மச்சான். சத்தியமா அதை தாண்டும் போது எரிஞ்சு சின்ன பவர் வச்சுன்னா குடிச்சிக்கிட்டு பொசிஞ்சு போயிருக்கும் மேலே. பெரிய வார்னிங் யாரும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒண்ணுமே காணாம போயிருக்கும். எலும்பு கடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கல உங்களுக்கு? கடக் மடக்குன்னு அது உக்குரம் ஆகுதுல, அது சொன்னா கேளுங்க. அது உக்குரம் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தி எங்களை பயன்படுத்துறீங்களா? கீழே அப்படியே. ஆமா நான் அதுவே பண்ணது பாரு. आपको क्या होना? ரிப்ளை பண்ணு. அது ஹிந்தில ரிப்ளை பண்ணு பாத்தியா? ஏதோ வேடிங் மாதிரி இல்ல, அந்த நெருப்பெரியத்தை பாரு, ஏதோ வேடிங் மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுச்சு. आप क्या करे அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த நெருப்பெரியத்தை ஏதோ ஒரு சிம்பாலிக்கா புரியுது. ஏதோ சுழண்டு எரியும் பாத்தியா, அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு பாரு மேல. அந்த பேய் காத்துறாங்க அந்த மாதிரி. ஆமா அந்த இது ஃபர்ஸ்ட் ட்ரைலர் தான் இது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். హాయ్ గైస్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ గైస్. ఈరోజు కంటెంట్ స్టోరీ ఏంటంటే సింప్లీ శరత్ వాళ్ళదనమాట. అది జిన్ వీడియో ఇది. ఇందులో వీళ్ళు ఎపిసోడ్లుగా అప్లోడ్ చేస్తున్నారు. ఈరోజు నేను ఫస్ట్ ఎపిసోడ్ అయితే అప్లోడ్ చేసినాను. దాని స్టోరీ ఏం పెద్దగా అయితే చెప్పలేదు. ఏమంటే ఇప్పుడు వాళ్ళ వీడియో తీస్తున్న లొకేషన్ ఎక్కడ అంటే రాజస్థాన్లో అనమాట. రాజస్థాన్లో నుంచి ఇప్పుడు వాళ్ళు వీడియోస్ తీసి ఎడిట్ చేసి అప్లోడ్ చేస్తున్నారంట. అంటే ఆల్రెడీ చేసేసినారు, అక్కడ షూట్ చేసుకుని వచ్చేసినాక ఎపిసోడ్లుగా వీడియోస్ అయితే అప్లోడ్ చేస్తా ఉన్నారు. అక్కడ ఏం స్టోరీ అంటే సాల్ట్ ఫ్యాక్టరీ, ఉప్పు తయారీ ఫ్యాక్టరీ ఉంటుంది కదా, ఆ ఫ్యాక్టరీ గురించి అయితే వాళ్ళు వీడియో చేసినారనమాట. అంతే గైస్, వాళ్ళు పెద్దగా ఏది స్టోరీ అయితే చెప్పలేదు. వాళ్ళు స్టోరీ చెప్పిన తర్వాత కావాలంటే నేను నెక్స్ట్ ఎపిసోడ్లో ఫుల్ స్టోరీస్ చెప్పినారంటే నేను అప్డేట్ చేస్తాను మీకు నేను. అంతే గైస్, దీని స్టోరీ అయితే. మరి ఇంకొక విషయం, ఇన్స్టాగ్రామ్లో ఎవరు ఇంకా 1 మెంబరే ఫాలో అయినారు. అది మన ఓల్డ్ సబ్స్క్రైబర్ అనమాట. మిస్టర్ బ్లాక్ లైన్ ఛానల్లో నుంచి ఫాలో అవుతున్న ఒక సిస్టరు ఫాలో చేసినారు, ఒక్కరే. సో నా రిక్వెస్ట్ ఏంటంటే ఇన్స్టాగ్రామ్లో కూడా కొంచెం ఫాలో చేయండి, కొంచెం సపోర్ట్ చేయండి. మీరంతా భిన్నాగా దాంట్లో నాకు 1000 ఫాలోవర్స్ కంప్లీట్ చేసినారంటే తొందరగా మిస్ అవ్వకుండా ఈ ఛానల్ సబ్స్క్రైబ్ చేసుకుని బెల్ ఐకాన్ యాక్టివేట్ చేసుకోండి. నేను వీడియోస్ అప్లోడ్ చేసేవన్నీ మీకు నోటిఫికేషన్ ద్వారా వస్తుంది. టేక్ కేర్ అండ్ బాయ్ బాయ్. హాయ్ గైస్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ గైస్. ఈరోజు కంటెంట్ స్టోరీ ఏంటంటే సింప్లీ శరత్ వాళ్ళ వీడియో అనమాట. ఇది పార్ట్ 2 వీడియో. ఇందులో ఏం జరిగిందంటే రాజస్థాన్లో ఒక సాల్ట్ ఫ్యాక్టరీకి వీడియో తీయడానికని వెళ్ళారని చెప్పా కదా, అక్కడ ఒక జిన్ ఎక్స్ప్లోరింగ్ వీడియో చేయాలనేసి. సో అక్కడే ఉన్నారనమాట. అది మెయిన్ స్టోరీ ఏమంటే చెప్పినారు. అది ఏంటంటే అది సాల్ట్ ఫ్యాక్టరీ కొన్నాళ్ళుగా బాగానే రన్ అవుతుందంట. తర్వాత సడన్గా క్లోజ్ అయ్యిందంట. క్లోజ్ అయ్యి మళ్ళీ కొన్నాళ్ళ తర్వాత ఒక ఫ్యూ మంత్స్, కొన్ని నెలల తర్వాత మళ్ళీ ఓపెన్ చేశారంట. ఓపెన్ చేసిన తర్వాత ముందులాగా లేకుండా దానికన్నా కొంచెం వరస్ట్గా అయిపోయిందంట ఆ బిల్డింగ్స్, ఆ ఫ్యాక్టరీ మొత్తము కూడా. కానీ మరీ వరస్ట్గా కాదు, ఏదో కొంచెం వరస్ట్గా అయితే అయ్యిందంట. తర్వాత వీళ్ళు అందరూ మొత్తం ఆ ఫ్యాక్టరీ మొత్తం క్లీన్ చేసి ఇదంటా ఉంటే ఈ మధ్యలో క్లోజ్ అయింది కదా, ఆ టైంలో జిన్స్ అనేవి వచ్చి దీంట్లో ఉండేవంట. అంటే వచ్చి స్టే చేసి వెళ్ళేవంట, అలా అని చెప్పుకున్నారు. అప్పుడు ఏం జరిగిందంటే ఒక అతనికి జిన్ అటాక్ అయ్యి అక్కడికక్కడికే ప్రాణాలు అయితే విడిచిపెట్టేశాడంట, వింతగా ప్రవర్తించి. తర్వాత అతనికి అలా అయిన తర్వాత మళ్ళీ నెక్స్ట్ డే అట్లా కంటిన్యూ ఎవరో ఒకరికి అట్లా పానిక్ అటాక్ అయ్యేది, జిన్ అటాక్ చేసేది, అవుతూనే ఒక్కొక్కరు చనిపోతా ఉన్నారంట. ఇది ఏంటి అని చెప్పి ఆరా తీస్తే ఇది ఇప్పుడు మన కంట్రోల్లో లేదు, ఇది ఒక జిన్ను లోకం అయిపోయింది, ఇది జిన్నులు నివసించే అడ్డాలాగా మారిపోయిందని చెప్పుకొచ్చారంట. తర్వాత మళ్ళీ వాళ్ళు దాన్ని క్లోజ్ చేసేస్తాం, ఇంక అవసరం లేదని చెప్పి ఎవరెవరిను మాంత్రికుల్ని వీళ్ళని కూడా తీసుకొచ్చి దాన్ని బాగు చేయాలని చూశారంట. అది ఏది కుదరలేదంట.
తర్వాత వాళ్ళు దాన్ని అలానే వదిలేసి వెళ్ళిపోయారంట. ఇప్పుడు అక్కడ చుట్టుపక్కల ఉన్న ప్రజలంతా ఏం చేస్తున్నారంటే, ఎవరికైనా చెడు చేయాలి, ఇక్కడ ఇలా చేతబడి బ్లాక్ మ్యాజిక్ ఇలాంటివి ఏమైనా చెయ్యాలి అంటే, వాళ్ళ వస్తువులు డ్రెస్సులు కానీ సంథింగ్ ఏదేదో తీసుకొచ్చి అక్కడ పెట్టి బ్లాక్ మ్యాజిక్ చేసి వెళ్ళిపోతే, అక్కడ చేసినారంటే ఆ ప్లేస్‌లో చేసినారంటే తొందరగా వాళ్ళకి చేతబడి అనేది వాళ్ళకి అటాక్ అవుతుందంట. తొందరగా వాళ్ళు మీకు ఆల్రెడీ తెలిసుంటది. అలా ఏదో సంథింగ్ హెచ్చుతగ్గులు, బిజినెస్ లాసు, చనిపోవడాలు, అనారోగ్య ప్రాబ్లాలు ఇలాంటివన్నీ వస్తాయి కదా! ఇలాంటివన్నీ జరుగుతాయంట. ఆ నమ్మకంతో ఇప్పుడు ఆ చుట్టుపక్కల ఉన్న ఏరియా సరౌండింగ్‌లో ఉండేవాళ్ళు ఎవరైనా సరే ఎక్కడి నుంచినో కూడా వచ్చి అక్కడ బ్లాక్ మ్యాజిక్ అయితే చేస్తారంట. ఇది గైస్ దీని కంటెంట్ స్టోరీ అయితే. మరి మర్చిపోకుండా ఒక విషయం, మన ఇన్‌స్టాగ్రామ్‌లో ఫాలో చేయండి. ఫాలో అవ్వడం లేదు. అండ్ ఈ ఛానల్‌కి కొత్తగా వచ్చిన వాళ్ళు ఎవరైనా కూడా కానీ సబ్స్క్రైబ్ చేసుకొని బెల్ ఐకాన్ యాక్టివేట్ చేసుకోండి. నేను వీడియోస్ ఎప్పుడు అప్లోడ్ చేసినా మీకు నోటిఫికేషన్ ద్వారా వస్తుంది. అంతే గైస్, మరి మనం లేట్ చేయకుండా కంటెంట్‌లోకి అయిపోదాం. లెట్స్ గో. பார்த்து அதுவே பெரிய ஜினி, அதுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பேசுற நீ? நான் மந்திர கட்டு போட்டு விட்டுருப்பான். ஏய் உள்ள சவுண்ட் கேட்டே இருக்குடா. உஷாரா இருக்கணும்னா என்ன வேணா நான் ஜின்னு ஆம்பளை ஜின் பொம்பளை ஜின் வச்சிருக்கா இருக்கு. அதான் அது குடும்பம் நடத்த முடியும். அப்படியா? நம்ம அது கூட மேட்டர் பண்ணலாம். டாக்ல சரி ஒரு இல்ல பாத்து ஏமா? சரி போமா. பாருங்க அப்படி இருக்கு அந்த கெமிக்கல்ஸ்லாம். சரி. வந்துட போறான் ஜெகண்ணா. எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியாது. ஓ மை காட், போக பயங்கரமா இருக்கு. போகிறேன். படிக்கட்டுலாம் ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போகும்போது மேலே ஏறினா காலி. நம்ம எப்போ நல்லா ஏறவும் நான் விரும்பல. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தகுது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபஹு. போனா நமக்கு ஏதாவது விடை கிடைக்கும். நார்மலாக நிற்கிறதே ஆபத்து போடா. விடை கிடைக்கும். வினாத்தாளையாது. ஏய் அப்புறம் பார்த்துட்டு இருக்காது. நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? கொடூரமா இருக்கு, பார்த்தவே தெரியல உனக்கு எப்படி இருந்துச்சா? சரிங்க. மேபி அவன் சொன்னாங்களே இந்த இடத்துல பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். அந்த அழுகிற சவுண்ட் வித்தியாசமாக இருக்குது. என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சாலும் விட மாட்டாங்களா? அங்கே போச்சுடா, அந்த ரூமுக்குள்ள கண்டா போச்சு. அது கிளியராக பார்த்தேன். அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு. அங்கே பார்த்தேன் நான். பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. வந்து மாட்டிட்டோம்.
சரி வா. அங்க பாரு சிரிக்குது பத்தியா அது. हम सब लोग अंदर आ रहे हैं अभी. நம்ம எல்லாரும் உள்ளார வரோம்னு சொல்றான். ஏதாச்சும் ஆத்மாவை இந்த இடத்துல கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? अभी आओ हमारे सामने. மேல பறந்துருக்கும் அது. अभी बताओ कोई. அது இது ஏதோ மந்திரம் படிக்கிற மாதிரி இருக்கு. இரு இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. இல்லை நம்ம இப்போதான் வச்சுட்டு போன மாதிரில. யாரா இருக்கும்? ओ माय गॉड. हमको कुछ नहीं समझ आ रहा है. अच्छा से बात करो. என்னையா ஏதோ மந்திரம் படிக்கிட்டா இல்லைன்னா பேசுறது வித்தியாசமா இருக்கு டோட்டலா. சரியா கிடந்து பாரு. எல்லாமே வெளியே தெரிச்சு போ. இங்க பாரியா சுத்தி எறும்புகளா இருக்கு. ஓ சரத்து என்னையா இது மான் கொம்பு மாதிரி இருக்குது. நீங்க நல்லா அனுப்பா அவனுக்கு. சரத்து இது ஆத்மாவா இல்ல மனுஷங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு. என்ன பண்றீங்க நீங்க? கருப்பு கலர் ஏதோ இருக்குடா. நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கு. ரொம்ப ரிஸ்க் நான் விளையாடாதீங்கண்ணா. இப்ப என்ன நடந்தாயா நீங்க? ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒண்ணு இந்த இடத்த சுத்தம், இல்லைன்னா ஒரு டார்கெட் ஃபுல்லா நீயே தான் இருப்ப. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். யோ பயந்தாதையா நம்ம இடம் கொடுத்தாதையா அது நம்ம யூஸ் பண்ணோம். நான் தைரியமாக தான் இருக்கேன். என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஏன் ஆந்திராவில் இருக்க பேய்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறோம், ராஜஸ்தானில் இருக்க பேய்க்கு ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால. ஹெல்ப் பண்றது வேற செட் இல்ல. வேலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு சொன்னா கேளு. பெரிய தலைவலி என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. என் மேல வா, என் குள்ள வா. உள்ளவா மேல வா. ரொம்ப தைரியமா எல்லாமே ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்குள்ள பின்தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீதான் பாருங்க. நீதான் சொல்லி గైస్ ఇక్కడ ఏం జరిగిందంటే సింప్లీ శరత్ వీళ్ళంతా కలిసి లోపలికైతే వెళ్తారు. వెళ్ళి చెక్ చేసుకొని వస్తుండగా మధ్యలో వీళ్ళకి అదే ప్లేస్కి వస్తారు. అక్కడ ఎక్కువ యాక్టివ్గా ఉంది, ముందు జరిగిన ప్లేస్లో ఇక్కడేమీ లేదు, రిటర్న్ వెళ్ళిపోదామని చెప్పి వస్తున్నప్పుడు ఆ ప్లేస్లో అయితే 2 రకాలుగా అయితే కనిపిస్తుంది. కనిపించిన తర్వాత ఏం జరిగిందంటే లోపలికి దగ్గరికి పోగానే ఏమైందంటే అక్కడ ఒక మట్టి కుండలో ఏమో చేతపడి చేసి బ్లాక్ మ్యాజిక్ చేసి అక్కడ పెట్టారు. తర్వాత ఏం జరిగిందంటే వీళ్ళు దగ్గరికి పోతా ఉంటే అక్కడ దాన్ని చూసి అబ్జర్వేషన్ చేస్తా ఉంటే చుట్టుపక్కల ఎముకలు అవన్నీ పెట్టి ఏదో చేసినారు. తర్వాత అందులో కూడా ఆటోమేటిక్గా అగ్గి అయితే వచ్చేస్తుంది. ఆ అగ్గి వచ్చిన తర్వాత అట్లాగే ఉండి చూస్తూ ఉంటాడు. దాన్ని తీసి బయట పడేసి మళ్ళీ మాట్లాడుతూ ఉంటాడు దాని దగ్గర. నాకేం భయం లేదు, ధైర్యం లేదు, నా ఒంటిలోకి రా, నాలోకి రా నువ్వు అని చెప్పి అడుగుతుంటారు. అదేమైందిరా అంటే మొత్తం అగ్గి చుట్టుపక్కల మొత్తము అతన్ని కవరప్ చేసేటట్లు అగ్గైతే మండుకుంటుంది. తర్వాత అప్పటి నుంచి సింప్లీ శరత్కి కొంచెం డెవిల్ అనేది అటాక్ అయినట్ల అనిపిస్తుంది. గట్టిగా అరుస్తూ ఉంటాడు. అదే ఇంతసేపు ఇక్కడ జరిగిండేది. అదంతా ఎందుకులే అని చెప్పి నేను కట్ చేసి మీకు అర్థమయ్యేదానికి ఈ వాయిస్ ఓవర్ అయితే ఇస్తున్నాను. అంతే గైస్, మరి மிகிலின கண்டென்ட் ஏம் ஜெருக்குதோ చూడండి. சரி ஓகே. அவங்களுக்கு துணைக்கு வச்சுக்கோ, ஓகேடா, கூடவே இருங்க. அவர் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட் அவருக்கு துணைக்கு இருங்க. ஓகேண்ணா, கடைசியில் பார்த்துக்கண்ணா. ஓகே யோ
ஜகனு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين ஆமீன். அப்பா அது ஏதாவது ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணோம். ஓகே சொல்லு. சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட உடம்புக்குள்ள வர பூந்துடும். கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏய் சவுண்ட் வருது. Is there is any spirits here? Do you know English? If you know English, please come near to this sensor light. ஏய் எரியுது. யோ இங்கிலீஷ் எப்படியா? இங்கிலீஷ்ல பேசியா நீ? Boy, if you are a girl, please come near to the sensor light. சந்தேகமே இல்லை, அது கேள் தான். பாருப்போ இது பாரு நீ ஏய் வேலே தான் ராகுல குளிச்சிட்ட நீ. இது ஏதோ தப்பா இருக்கு. Are you ready? என்னென்னு இதெல்லாம் Are you ready to enter inside my body? அவ்வளோதான் பாடி தான். ஓகே பண்ணிட்டாரு. You can come now. बोलो क्या बोलो नहीं இப்படி பேசுறது வந்துச்சு. கைஜி are you there? ஸ்வீட் ஸ்வீட்டா? What you want? நாரல். ஓகே நாரல். நோட் பண்ணிக்கிறாங்களே. நாரல். தென் சாண்டல். நாரல் சாண்டல். சாண்டல். அடுத்து What you want? Tell. We will help you. कपड़ा. Okay. கப்படாவா? कपड़ा. கப்படா. கப்படா. அப்புறம் இன்னும் என்ன எதிர்பார்க்க? வாட் யூ வாண்ட் மோர்? Okay வா. Enough ஆ? ஒரு ஃபயர்ஸ் இல்லடா. Enough ஆ? Enough. Okay. Tomorrow. Okay. சொல்லலாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம். அந்த ஆயிடுச்சு சொல்லலாம். எல்லாம் ஓகே தானே? ஃபைசனா அப்படி இல்லைண்ணா, பார்த்தா அப்படி இல்லைண்ணா.